ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். இதுதான் கிளிஞ்சல். இந்த கிளிஞ்சலில் கரியை போட்டு வேக வச்சு சுண்ணாம்பு சூளையில் வேக வைப்போம். இங்கே இருக்குது கிளிஞ்சல். கரியை காட்டுறோம் பாருங்கள். கரியை போட்டு சுண்ணாம்பு சூளையில் வேக வைப்போம். வேக வச்சு தான் இந்த கிளிஞ்சலும் கரியை போட்டு வேக வைக்கிறதுனால கிளிஞ்சல் சுண்ணாம்பாக மாறிவிடும், வெந்துவிடும். சுண்ணாம்பாகவே மாறிவிடும், வெந்துவிடும். இது பச்சையாக இருக்கிற கிளிஞ்சல். இந்த கிளிஞ்சலில் கரியை போட்டு தான் நாங்கள் வேக வைப்போம். வேக வச்சு தான் நிறைய பில்டர்ஸ், நிறைய கட்டிட ஒர்க்கு, நிறைய மேஸ்திரிகள் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். சென்னை மாதவரத்திலிருந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். வாங்க, கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்போது ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு எங்ககிட்ட வாங்குகிறாங்க. ஃபயல் ஃபவுண்டேஷனாக கடைக்காலுக்கு வாங்குகிறாங்க. கடைக்காலுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது போல் தான் வந்து கிளிஞ்சலில் கரியை போட்டு வேக வச்சு அந்த வெந்த கிளிஞ்சலை கீழே போட்டு தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி பவுடராக்கி அது வண்டியில் மூட்டை ஏற்றுகிறார்கள். வாங்க, அதை போய் பார்க்கலாம். வண்டியில் ஏற்ற போகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் வண்டி. இந்த வண்டியில் தான் நாங்கள் 20 டன்னு கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு 20 டன்னு கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு கடைக்காலுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். நீங்களே பாருங்கள் சார், இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்து சுண்ணாம்பு 75% ஏற்றி முடித்து விட்டோம். இப்போது இன்னும் 25% ஏற்ற போகிறோம். வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொஞ்சம் ரெடி பண்ணுறது 25% ரெடி பண்ணணும். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கிளிஞ்சல் தான் வந்து தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி இந்த வண்டியில் 20 டன்னு சுண்ணாம்பு ஏற்றுறோம். பாருங்கள், ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு இந்த வண்டியில் பாருங்கள். இந்த வண்டியில் தான் நம்ம சுண்ணாம்பு ஏற்றுகிறோம். 20 டன்னு சுண்ணாம்பு ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம 20 டன்னு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கடைக்காலுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். இது எங்கே போகுதுன்னா திருப்போரூர், சென்னை அருகே திருப்போரூர். இந்த மகாபலிபுரம் ரூட்டு சொல்லுவாங்க சார், ஈசிஆர் ரோடு சொல்லுவாங்க, திருப்போரூர் முருகன் கோவில்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த இடத்திற்கு தான் இப்போ ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். வாங்க, இன்னும் கொஞ்சம் போய் கிட்ட போய் பார்க்கலாம். இப்போது 15 டன்னு சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றி விட்டோம். இன்னும் 5 டன்னு சுண்ணாம்பு கீழே ஏற்றப் போகிறார்கள். இந்த வண்டியில் தான் லோடு ஏற்றுகிறோம். அவங்க கம்பெனி வண்டி இது. திருப்பூர்லேருந்து ஈசிஆர் ரோட்லேருந்து வண்டி வந்திருக்குது எங்களுக்கு. இப்போது வண்டியில் சுண்ணாம்பு 75% ஏற்றி முடித்து விட்டோம். ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு ஏற்றப் போகிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கடைக்காலுக்கு. இப்போது 75% ஏற்றி முடித்து விட்டோம். இப்போ 5% 15 டன்னு சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றி விட்டோம். இன்னும் 5 டன்னு சுண்ணாம்பு இப்போ ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி வண்டியில் லோடு ஏற்ற போகிறோம். பாருங்கள் சார், இதுதான் ரெடி பண்ணின்னு இருக்காங்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு. தாளித்து இது பேர் பவுடராக்கி ஃபயல் ஃபவுண்டேஷனுக்கு சுண்ணாம்பு ஏற்ற போகிறோம். இந்த சுண்ணாம்பு வந்து இப்போது சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்கிறதுக்கு தான் சவுளை போட்டு வேலை செய்கிற இது சவுளை போட்டு அது கொஞ்சம் ஆற்றிட்டு இது பேர் பேக்கில் மூட்டை பிடிப்பாங்க. பேக்கில் மூட்டை பிடிச்சி தான் ஏற்றுவாங்க. அதனால் வந்து சூடாக இருக்கிறதுனால ஆற்றுறாரு. எல்லாம் பையில் போட்டால் இந்த பை வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ சூடாக இருக்கிற சுண்ணாம்பை ஆற்றுறாரு. ஆற்றினா தான் இந்த பையில் மூட்டை பிடிக்க முடியும். இப்போது நல்லா கொதிக்க இருக்குது இந்த சுண்ணாம்பு. இதுதான் வந்து ஈசிஆர் ரோட்டுக்கு கடைக்காலுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். இந்த வண்டியில் 20 டன்னு சுண்ணாம்பு இருக்கிறது. இது வந்து பள்ளத்துக்கு கடைக்காலுக்கு ரஃப்பு மணலும் சுண்ணாம்பும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் கலந்து பள்ளத்தில் போடுவாங்க. மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பில்டிங்கை கட்ட முடியும். இப்போது
இது போல் கலரி இப்போ இந்த பையில் மூட்டை பிடிக்க போகிறாங்க. பாருங்கள், மூட்டை பிடிச்சி தான் வண்டியில் ஏற்றுவாங்க. வாங்க நம்ம அப்படியே கிழிஞ்செல்லாம் காட்டுறேன். இந்த கறி தான் சார் போட்டு இது இருக்குல்ல கறி கருப்பாக, இந்த கறியை போட்டு இந்த கிழிஞ்சலில் வேக வைப்போம். வேணத்துமே கிழிஞ்சல், இந்த கிழிஞ்சலில் போட்டு வேக வைப்போம். வேக வச்சு இதுதான் எங்கள் சுண்ணாம்பு சூளை. இந்த சுண்ணாம்பு சூளையில் தான் இந்த கிழிஞ்செல்லாம் வேக வச்சு இந்த கறியெல்லாம் போட்டு வேக வச்சு வெந்ததுக்கு அப்புறம் தான் கிழிஞ்சல் இது போல் பவுடரை மூட்டை பிடிப்போம். இந்த மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்கள், இது ஆறி விட்டது. இது நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு தான் மூட்டை பிடிச்சி வண்டியில் லோடு ஏற்றி அனுப்பி வைப்போம். பியூர் 100% ஒரிஜினல் கடைக்காலுக்கு நாங்கள் தரோம். சென்னையில் தமிழ்நாட்டு எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.